Dear student, 12th standard chapter 5 ல exercise 5.2 ல sum number 4 find the vertex focus equation of the directrix and the length of the latex rectum of the 5 of the following. அத first 4 sums complete பண்ணிட்டோம். next 4th ல next 5th sum y square minus 4y minus 8x plus 12 equals 0. இந்த ஈக்குவேஷன் நமக்கு vertex, focus, directrix எல்லாம் அதை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஜென்ரல் பேரபோலா மெத்தட் ஃபார்ம் பண்ண போறோம். ஏன்னா எக்ஸும் ஒய் தான் இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு பேரபோலால 4 டைப்ஸ் இருக்குது. நமக்கு அப்வர்டு, டவுனு, லெஃப்ட், ரைட்டு 4 பேரபோலால. இந்த ஈக்குவேஷன் என்ன அப்வர்டு இருக்குதா, டவுனா, லெஃப்ட், ரைட்டுன்னு செக் பண்ண போறோம். அது ஃபர்ஸ்ட் நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஒய் மட்டும் வந்துனா எக்ஸ் ஒன் சைடு ஒய் ஒன் சைடு கான்ஸ்டன்ட்டும் ஒன் சைடு கொண்டு போங்க. ஏன்னா எக்ஸ் ஒய்ங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது எடுத்துங்க. -8 சைடு போனா அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஒன் சைடு இருக்கா, எங்க இண்டிவிஜுவலாக அதெல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடுங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு நான் இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டு ஒய்யோட போனதுலனா கான்ஸ்டன்ட் டைம் நமக்கு 2 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன் லாஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அப்போ நாங்கள் ஒய்யோட கொஸ்டின் 4 இருக்குது. 4 12 டிவைட் 4 2 டிவைட்னா 2 வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 4 -4. எப்பவுமே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 12 டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அடிஷன் சப்ராக்ஷன். இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நேரம் இந்த 2 டேர்ம்ஸ்க்கு நான் யூஸ் பண்ண நமக்கு y minus 2 whole square சொல்லலாமா, a square b square minus 2ab 2 2 னா 4y. இந்த -4 இன்சைட் போனால் +4 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும். 8x -2 4 போச்சுன்னா -8. இந்த 2லேயும் நான் 8 காமனாக எடுத்தால் x - 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இது ஃபுல்லாக கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கு, இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கு. அப்போ y ஸ்கொயர் = 8x, y ஸ்கொயர் = 4ax பேரபோலானா ரைட் சைடு இருக்கும். therefore y square 4ax ஜென்ரல் a வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷனும் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணேன். y ஸ்கொயர் கரெக்ட் ஆகுது. 4aக்கு 8 இருக்குது. அப்போ a = 2. x கரெக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இது ஃபுல்லாக நம்ம கேபிட்டல் எக்ஸில் இருக்கிறத ஸ்மால் எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அது நமக்கு என்ன வரும், ரெஃபர் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒயோட ஆன்சரு. இது ஃபுல்லாக ரெஃபர் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயோட ஆன்சரு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கேபிட்டல் எக்ஸ் x - 1 கேபிட்டல் ஒய்க்கு y - 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் ஜென்ரல் 0 0 தான் ஸ்டார்டிங். ஓகே, இது கேபிட்டல் எக்ஸோட 0, இது கேபிட்டல் ஒய்யோட 0. நான் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் கன்வெர்ட் பண்ணுறது கேபிட்டல் எக்ஸுக்கு x - 1 கேபிட்டல் ஒய்க்கு y - 1. அப்போ இந்த +1 -1 சரி பண்ண +1 -2 சரினா +2. அப்போ வெர்டெக்ஸ் எப்படி மாறி 1, 2. அப்போ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ல 0, 0 வெர்டெக்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு, ஸ்மால்ல 1, 2 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுக்கு பேர்னா f(a, 0). a வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும் 2, 0. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒயோட ஃபோக்கஸ். நம்ம ஸ்மால் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு x - 1 = 2, x -1 சரி பண்ண +1 ஆகிடும். 2 + 1 3. அதே சேம் y - 2 = 0, y 2. ஃபோக்கஸ்னா வரும் 3, 2. அப்போ கேபிட்டல் எக்ஸில் 2, 0 ஃபோக்கஸ், ஸ்மால் எப்படி மாறிச்சு 3, 2 கன்வெர்ட் ஆயிடுச்சு. டைரக்ட்ரிக்ஸ்னா கேபிட்டல் எக்ஸ் = -a, கேபிட்டல் எக்ஸ் = -a. அப்போ ஏக்கு என்ன வரும் 2 யூஸ் பண்ணுறீங்க -2. அப்போ x - 1 = -2னா அந்த -1 சரி +1 ஆகிடும். -2ல +1 போச்சுன்னா -1. ஓகே, இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் வேல்யூ. எல்லாரும் 4a தான். அப்போ 4 × 2 8. ஓகே, இதை நமக்கு அப்போ எல்எல்ஆர் ஃபைன் பண்ணிட்டோம். வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் 4 வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு ஃபைன் பண்ணலாம். ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வேல்யூ நமக்கு எக்ஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு எக்ஸில் 1, 3 வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்போ எக்ஸ் நமக்கு 1, 2, 3. ஓகே, 4, 1, 2, 3. -1 -2 -1 -2. ஓகே, இது 0, 0. ஃபர்ஸ்ட் நமக்கு 1, 2 ஸ்மாலில் நாங்கள் ஃபார்ம் பண்ணலாம். 1, 2 எக்ஸில் 1 ஒயில் 2. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறீங்க. நமக்கு இதுதான் கேபிட்டல் எக்ஸ், இது கேபிட்டல் ஒய். இதான் நமக்கு P(1, 2). ஃபோக்கஸ்னா 3, 2. ஓகே, 3, 2 நமக்கு 3, 2 இருக்கும். அப்போ நமக்கு
ரைட் வேர்டில் பேரபிளா இது ஃபோக்கஸ்னா வரும் 3, 2. Direct is y equal to max, x equal to -1, then x equal to -1, x equal to -1. ஓகே எல்லாம் இதுதான் ஃபுல் டைம்ஸ் நமக்குண்ணா 8 வேல்யூ. ஓகே இது ஒரு 2. ஓகே இப்போ இதான் நமக்கு கொஸ்டினோட ஃபஸ்ட்டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு டயக்ராம் யூஸ் பண்ணிவிட்டு அது நேராக வெட்டெக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஹரிசன்டலாக ஒரு போட்டு அதை கேபிட்டல் ஒய் கேபிட்டல் எக்ஸ் டினோட் பண்ணிட்டு ஆனால் வெட்டெக்ஸ் பார்த்த மாதிரி தான் ஃபோக்கஸ் இருக்கும். இதை நமக்கு ரைட் வேர்டு ஃபார் வேரபிளா. ஓகே இதுதான் நமக்கு ஜென்ரல் டைம்ஸ். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.